அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 2.0 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசையராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 20.01.2024. சனி. வாழ்வில் எந்த பகுதியும் எளிதானதில்லை. பெருகி ஓடுகின்ற நதிகள் தங்கள் பெயரையும் வடிவத்தையும் இழந்து கடலில் கலக்கின்றன. இறை அனுபவம் பெற்றவன் அதுபோல் தனது பெயர் மற்றும் உருவத்திலிருந்து விடுபட்டு மேலானவற்றுள் மேலானவரும் ஒளி வடிவம் ஆனவருமான பரம்பொருளை அடைகிறான். அப்படியே உயர் ஆவல் இல்லாத சகோதரர்களுள் ஒருவர் இல்ல அதிபருக்கு பணியாமல் வேறொருவரை தனது தலைவராக கொண்டு செயல்பட்டார். அவ்வமயம் பிரான்சிஸ் அங்கு இருந்தார். அப்பொழுது இதனை அறிந்து அவரை கண்டித்து செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தார். இதை அறிந்து கொண்ட அந்த சகோதரர் உடனே இணை சபை பணியாளரின் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டி பிரான்சிஸ் தலைவராக இல்ல அதிபராக நியமித்தவரையே இனிமேல் பின்பற்றுவதாக கூறினார். பிரான்சிஸ் சற்றே ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அவரது தூதுவராக அனுப்பப்பட்ட சகோதரரிடம், சகோதரரை கீழ்ப்படிய மறுத்துவிட்ட சகோதரரின் கழுத்து பகுதியில் தீய ஆவி ஒன்று அமர்ந்து அவரது கழுத்தை நெரிப்பதை பார்த்தேன். அத்தகைய தீய ஆவி அவர் மீது சவாரி செய்து கீழ்ப்படுதலின் கடிவாளத்தை உமிழ்ந்துவிட செய்து தன் சுய விருப்பை கட்டுப்பாடற்ற விதத்தில் செயல்பட வைத்தது. ஆனால் நான் ஆண்டவரிடம் அந்த சகோதரருக்காக மன்றாடிய போது அந்த குழப்பத்தின் ஆவி அவரை விட்டு அகன்றது. இம்மனிதர் நிறைய ஆழ்ந்த கருத்துகள் கொண்டிருந்தார். ஆனால் கட்புலனாவன பற்றிய பார்வை பலவீனமாகவும் அருள்வாழ்வு சார்ந்தவற்றை காணும் பார்வை தெளிவானதாகவும் இருந்தது. மாட்சிமிகு ஆண்டவரை தாங்கி செல்லாதவர் இழிவானதை சுமையாக தாங்க வேண்டும் என்பது வியப்பானதா? நான் உனக்கு சொல்கிறேன், வாழ்வில் நடுநிலை என்பதில்லை. ஒன்று எளிதான சுமையை நீ சுமக்க வேண்டும், மத்தேயு 11:30. அது உன்னை தாங்கும். அல்லது தீயவன் உன்மீது ஒரு பாரமான இரும்பு போல, ஒரு இயந்திர கல்லை போல் உன் கழுத்தில் தொங்குவான். வாழ்வில் எந்த பகுதியும் எளிதான பகுதி என்று இல்லை. நமது சுமைகளை சுமந்து செல்ல மத்தேயு 11:30. என் நுகம் இனிது, என் சுமை எளிது. ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும்போது சுமக்கும் சுமை மிகவும் கடினமாக, சுமக்க முடியாததாக, எந்திர கல்லை கழுத்தில் தொங்க விட்டதை போன்று இருக்கும். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. நான் சிந்திக்கின்றேன், எனவே நான் இருக்கின்றேன். இது மேற்கத்திய மெய்யியலின் சாராம்சம். நான் இருக்கின்றேன், எனவே நான் சிந்திக்கின்றேன். இது அருள் வாழ்வின் சாராம்சம். மேற்கத்திய மெய்யியலானது சிந்தனையை மனிதனின் சிறப்பம்சமாக பார்க்கிறது. சிந்தனையை மனிதரது அடிப்படை தன்மையாக பார்க்கிறது. சிந்தனையை சரிபடுத்தி கொள்வதன் மூலம் வாழ்வையும் இருப்பையும் சரிப்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. இச்சிந்தனைத்தான் மாறுபட்ட பிரிவினைகளுக்கும் பிளவுகளுக்கும் காரணம் என்பது நாம் உணர வேண்டிய விஷயம். காரணம், சிந்தனையானது நான் நீ என்ற வேறுபாட்டின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மனித வாழ்வை
சிந்தனை வழி நடத்துகின்ற போது பிரச்சனைகளும் பிளவுகளும் தவிர்க்க முடியாதவை. மேற்கத்திய மெய்யியலுக்கு மாற்றாக அருள் வாழ்வானது சிந்தனையை மனிதரது ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கின்றது. மனித இருப்பு என்பது சிந்தனையை விட பல மடங்கு மேலானது என்ற உண்மை இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. மனித இருப்பை சரிப்படுத்திக் கொள்வதன் மூலம் சிந்தனையை சரிபடுத்திக் கொள்ள முடியும் என்பதே அருள் வாழ்வின் சாரம். எனவே மனிதன் என்ற முறையில், சமத்தியத்தை சார்ந்தவர் என்ற முறையில், அமைப்பு முறையில் மூவித பொறுப்புகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. 1. கடவுளின் திருவுளம், கடவுளின் திட்டம் என்ன என்பதை இயேசு வழியாக தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது தனி ஒருவர் இறைவனைப் போல் இருப்பது, இயங்குவது என்பது முதலாவது கட்டம். 2. இறையரசை மண்ணில் கட்டி எழுப்புவது. இது எல்லாருக்கும் உரியது. அவரவருக்குரிய தர்மத்தை நிறைவேற்றினால் எல்லாரும் இறையரசில் மூவொரு கடவுளைப் போல் இருக்க இயலும். எவரெவரும் அவரவருக்குரியவற்றை செய்வதில், சான்று பகர்வதில் தன்னை விலக்கி கொள்ள இயலாது. 3. இறையரசின் கருவியும் அடையாளமுமான தாய் திரு அவை வேரோட்டமான மாற்றத்திற்கும் இயேசுவின் புரட்சிக்கும் இடங்கொடுப்பது காலத்தின் கட்டாயமாகும். தொலைநோக்கு திட்டம், தொடர்ந்து கண்காணிப்பது, இடைவிடாது முயல்வது இடம்பெறின் புதுமைகளை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சந்திப்போம். எதையும் யாரையும் பற்றி கொள்ளாது இயேசுவை போல் இயேசுவோடு இயேசுவில் பயணிப்போம். நாளை சந்திப்போமா? சந்திப்போம்.